ப்ரொடியூசருக்கு டேபிள் ப்ராஃபிட்டா பல கோடி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கூட ஓகே இந்த இடத்துல இது சரியா போகலையா, அப்ப நான் சம்பளத்தை குறைக்கிறேன் அப்படின்னு பெரிய மனசை காட்டியிருக்கிறாரு தளபதி விஜய். என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே போல ஜனநாயகன் படத்துடைய பட்ஜெட் இத்தனை கோடியா அப்படிங்கிற ஷாக் இருந்தா கூட இவ்வளோ லாபமா அப்படின்னு பல பேரை ஆச்சரியப்பட வச்சிருக்கு இந்த படம். சோ படத்துடைய பட்ஜெட் என்ன, எவ்வளவு லாபம் முன்னாடியே கிடைச்சிருக்கு பாத்துருவோமா? ஜனநாயகன் படம் விஜயுடைய கடைசி படம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாயிருக்கு. காரணம், அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டாக்ஸ் இருக்கு, காஸ்ட், க்ரூ அப்படின்னு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொன்னு, விஜய் அப்படிங்கிற ஒரு பேரு போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அவருடைய எல்லா படங்களுமே மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பண்ணுவாங்க. குறிப்பா பெரிய லெவல்ல கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும். ஏன் ஓவர்சீஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் படங்களுக்கு படம் சாதனைகளை படைச்சிட்டு வருது. அந்த வகையில தான் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ என்னதான் இந்த படத்தோட பராசக்தி படம் ஒரு போட்டிக்கு வந்தாலும் கூட இந்த படத்துடைய ரேஞ்சே தனியாக தான் இருக்கு அப்படின்னு சினி வட்டாரங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த படத்தை பற்றி பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில படத்துடைய பட்ஜெட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 352 கோடிக்கு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஜயுடைய சம்பளத்தை பத்தி பார்த்துருவோம். இந்த 352 கோடியில விஜயுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 230 கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில தமிழ் சினிமால நம்பர் 1 சேலரி வாங்கக்கூடிய நடிகரா விஜய் தான் இருக்கிறாரு. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் ஒரு 10 கோடியே தன்னுடைய சம்பளத்துல இருந்து குறைச்சிருக்கிறாரு விஜய். அது எப்படி அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். சோ அந்த வகையில பட்ஜெட் இத்தனை கோடியா, இது எவ்வளவுக்கு வித்திருக்கிறாங்க அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம். சோ தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை கிட்டத்தட்ட 105 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. சோ அதே போல பாத்தீங்கன்னா கேரளாவுடைய ரைட்ஸை 15 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. அடுத்ததாக கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸ் இவங்க வந்து விற்கல. ஏன்னா கேவி நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்குது கர்நாடகால. சோ அவங்க ஓன் ரிலீஸ் பண்றாங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் ஷேர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அதையே கிட்டத்தட்ட தியேட்டர்கள் பிசினஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், 20 கோடி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானா இந்த உரிமைகளை கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. அதே போல நார்த் இந்தியன் ரைட்ஸை கிட்டத்தட்ட 9 கோடிக்கு வித்திருக்கிறாங்க தயாரிப்பு நிறுவனம். இதே போல எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய சாதனை அப்படின்னா ஓவர்சீஸ் கிட்டத்தட்ட வெளிநாடு உரிமையை 78 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்க கொடுத்திருக்கு. இந்த 78 கோடிக்கு வாங்கின அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா லைட்டா இந்தந்த நாடுகளுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளுக்கும் பிரிச்சு கொடுத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா இதை விட பன்மடங்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் இப்பவே நிறைய கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடியோ ரைட்ஸ் கிட்டத்தட்ட 29 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் தான் 120 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. சோ இதுதான் மெயின் மேட்டர் நம்ம பார்க்கணும். பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் 150 கோடியில இருந்து 200 கோடி வரைக்கும் இந்த மாதிரி ஓடிடி நிறுவனங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம் ரொம்ப பீக்ல போச்சு இல்லையா. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஓடிடி நிறுவனங்கள் கொஞ்சம் கரார் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நாங்க இந்த பிரைஸ்க்கு தான் வாங்குவோம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. சோ அந்த வகையில டிஜிட்டல் ரைட்ஸ் இவங்க நினைச்ச ரேட்டுக்கு போகல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் விஜய் பாத்தீங்கன்னா தன்னுடைய சம்பளத்திலிருந்து 10 கோடியே கழிச்சுட்டு நீங்க மிச்சத்தை கொடுங்க அப்படின்னு 220 கோடியே வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தபடியா சேட்டலைட் ரைட்ஸை 64 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பாக்குறப்ப கிட்டத்தட்ட 452 கோடிக்கு இவங்க வித்திருக்கிறாங்க. இது ஒரு மாபெரும் சாதனையாக பார்க்கப்படுது. அதன் மூலமா லைட்டா பாக்குறப்ப படத்துக்கு கிட்டத்தட்ட இவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் 100 கோடி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அது கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க பல ஏரியாக்கள்ல மினிமம் கேரண்டி முறையில தான் அதை வித்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில படம் நல்லா ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், ஓவர்ஃப்ளோ கலெக்ஷன் மூலமாக இவங்களுக்கு நிறைய காசு வரும். அப்படி பாக்குறப்ப தமிழ் சினிமாவுடைய முதல் 500 கோடி பிசினஸ் செய்த படம் அப்படிங்கிற சாதனையை ஜனநாயகன் படைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஃபேன்ஸுக்கு படத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆவல் ஒரு பக்கம் இருந்தா கூட ரேட்டை கேட்கிறப்ப டிக்கெட் பிரைஸ் லைட்டா ஹெவியா இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு தோணும். ஆனாலும் பாத்தீங்கன்னா தளபதிக்காக, அதுவும் பாத்தீங்கன்னா தளபதியோட கடைசி படம், எவ்வளோக்கு வித்தாலும் கூட நாங்க 4 வாட்டி பார்ப்போம் 5 வாட்டி பார்ப்போம் அப்படின்னு ஃபேன்ஸ் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ படம் டே 1 பயங்கரமான சாதனைகள்லாம் படைக்கும். குறிப்பா ஃபர்ஸ்ட் நாள் தமிழ் படங்கள் பண்ணதிலே ஹையஸ்டான கிராசிங் படம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, எவ்வளோ கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.